பொன்மகள் வந்தாள். ஏன்டி நான் சம்பாதிக்கிற காசுல எனக்கு ஒரு 10 ரூபாய் டீ குடிக்க உரிமை இல்லை, எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வந்து கணக்கு சொல்லிட்டு இருக்கணுமா? அது ஏன் காசு தானே. என்ன சொன்ன? உன் காசு ஏன் காசா? ஹலோ புருஷரே, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் நம்ம காசு. என்னது நம்ம காசா? நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அது நம்ம காசா? கீழ் விட்டு பையன் பாலை தொலைச்சிட்டேன்னு சொல்லி ஒரு 50 ரூபாய் சூப்பர் மார்க்கெட்ல உன்னை ஸ்வைப் பண்ண சொன்னா நீ என்ன சொன்ன? பாலை நீ தானே தொலைச்ச, நீ வாங்கி கொடு, நீ எனக்கு கலாச்சி சொல்லல. ஏன் நேத்து கூட டெய்லர் கடையில 2000 ரூபாய் ஸ்வைப் பண்ணியா? நான் கேட்டேனா? அது யார் காசு? டேய், அது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுடா. அதுல நான் ஸ்வைப் பண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை? நீ கஷ்டப்பட்டா உன் காசு, நான் கஷ்டப்பட்டா நம்ம காசு. அப்ப இந்த காசு தாண்டி ஏன் காசு. தம்பி, கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சம்பாதிக்கிறியா? சம்பாதிக்கிறேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கேட்டா கணக்கு சொல்லிதான் ஆகணும். என்னடி இது எனக்கு புரியவே இல்லை. நீ சம்பாதிச்சா உன் காசு, நான் சம்பாதிச்சா உன் காசு. நீ சம்பாதிச்சா உன் காசு, நான் சம்பாதிச்சா நம்ம காசு. அப்ப எந்த காசு தாண்டி ஏன் காசு? அப்ப எதுக்கு தாண்டி நான் செலவு பண்றது? எனக்கு புரியவே இல்லை. எனக்கு புரிய வச்சுட்டு போ. ஏன் எங்கடி போற? அந்த கீழ் வீட்டு பையனுக்கு 50 ரூபாய் பால் வாங்கி கொடுக்காம தலைமறைவா சுத்திட்டு இருக்க. நீ ஏதாவது சொல்லிட்டு போடி. எங்கடி பொருள் கோடி தந்த